நல்லா வாழை இலைய விரிச்சு அதுல ஒரு தாம்பால சோறு போட்டு 1 கிலோ கறி குழம்பு ஊத்தி உள்ளங்கை படுற அளவுக்கு இப்படி குழப்பி அடிச்சா அப்படி இருக்கும். அதுக்கு அடுத்துதான் மறுசோறுன்னு ஒண்ணு வாங்குவாங்க. அந்த மறுசோறு அப்படிங்கிறது ரசமோ இல்லைன்னா தயிரோ ஊத்தி சாப்பிடுறது. இது எதுக்கு சாப்பிடுவாங்க அப்படின்னா ஜீரண சக்தியை அதிகரிக்கும். தயிர் சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த காரத்துல இருக்க அந்த அமிலத்தன்மையை வயிற்றுல போய் கட்டுப்படுத்தும். இதுக்காக தான் மறுசோறு வாங்கி அதை இதை சாப்பிடுவாங்க. இன்னைக்குரிய கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்படி மறுசோறுல ஊத்தி சாப்பிடக்கூடிய அந்த ரசம் அப்படிங்கிறது தான். இன்னைக்கும் நம்ம ஊர்ல ஏதாவது ஒரு பந்திகள்லயோ இல்லைன்னா வீடுகள்லயோ பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கும் அவங்க கொஞ்சோண்டு சாறு ஊத்தி சோறு வாங்கி சாப்பிடுப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சாறு ஊத்திக்கோப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாறு அப்படிங்கறதுதான் உண்மையான தமிழ் சொல். அப்பனா இந்த ரசம்ங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்தது? ரசம் அப்படிங்கிறது வடமொழி வார்த்தை தாங்க. இந்த ரசம் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஜூஸ்ன்னு அர்த்தம். ரஸ் அப்படின்னா ஜூஸ்ன்னு அர்த்தம். அதாவது பல ரசம், பழச்சாறு, கெமிக்கல் கலந்த ஏதாச்சும் ஒரு லிக்விட ரசம் அப்படின்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு பாதரசம், அதாவது மெர்க்குரி. அதுக்கடுத்து அல்கெமிஸ்ட், அவங்கள ரசவாதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வடமொழியில இருந்து வந்த வார்த்தை தான் இந்த ரசம். நம்ம ஊர்ல படிக்காத ஒரு பாமர முதியவர் கூட ரசம் சொல்லாம சாறு அப்படின்ட்டு சொல்றாங்க. நம்ம நவீன காலத்துல வாழ்ற நம்ம தமிழர்கள் இனிமே ரசம்ங்கிறத சாறு அப்படின்ட்டு சொல்லி பழகுவோம். வாழ்க தமிழ், வாழ்க தமிழர். நன்றி, வணக்கம்.